ஒரு நாடு மிகப்பெரிய துணைக்கண்டம், மிகப்பெரிய கடற்படை ராணுவத்தை நிறுத்தி இருக்கிறது. ஒரு அடிப்படை கேள்விகள் தானே. பாதுகாப்பு பணியை இந்திய கடற்படை ராணுவம் செய்கிறது. இந்திய கடலுக்குள் யாரிடமிருந்து யாரை பாதுகாக்க? இந்த கேள்வி எழுமா எழுத. உன் சொந்த நாட்டு மக்களை அதை நீ சொல்லிடு. நீ என் நாட்டு மக்கள் இல்லைன்னா நாங்க எங்க வேலையை பார்த்துக்கிறோம். எங்க அண்ணன் ஏர்போர்ட் முத்தி சொல்ற மாதிரி எப்படி பாதுகாக்கணும்னு எங்களுக்கு தெரியும். விட்டு எங்களை. ஆனால் நீ வாக்கை கேட்கிறாய், அது இனிக்குது. என் வரியை கேட்கிறாய், அது இனிக்குது. ஆனால் என் வாழ்க்கை மட்டும் ஏன் உனக்கு கசக்குது? ஏன் கசக்குது? என் ஓட்டை இனிக்குது, என் உரிமை ஏன் கசக்குது? அது எப்படி? இவ்வளவு பெரிய ராணுவம் ஒரு முறையாவது தன் நாட்டு குடிமக்களை சுடும்போது தடுத்து காத்து காப்பாற்றியது என்ற செய்தியை அறிவார்ந்த தமிழ் சமூக தம்பிதங்கைகள், என் சொந்தங்கள் படித்ததும் இல்லை. ஒருவராவது சிறை பிடிக்கும் போது தடுத்து காத்து மீட்டது என்ற செய்தியை படித்தீர்களா? இல்லை. அப்ப வலிமை மிக்க இந்திய கடற்படை ராணுவம் அங்க என்ன கபடி விளையாடுதா, இல்ல பல்லாங்குழி விளையாடுதா? யாரிடமிருந்து யாரை பாதுகாக்க பாதுகாப்பு பணியை செய்கிறது? ஒரு சின்ன நாடு. ஒரே ஒரு முறை என் மீனவனை தொட்டா என்றால் பொருளாதார தடை. உன்னோட வர்த்தகம், தொழில், ராணுவம் எந்த ஒப்பந்தமும் கிடையாது சொன்னா தொடுவாங்க. தொட மாட்டான். ஏன் சொல்ல மாட்டான்? சாபவன் தமிழன், சகித்துக் கொள்வான். ஏனால் இந்தியர்கள் திராவிடர்களுக்கு தமிழும் தமிழர்களும் பகைவர்கள். எந்த இடத்தில் உன் உரிமைக்காக உன் உணர்வை மதித்து உன் உயிரை மதித்து நின்றிருக்கான்னு சொல்லு. காவிரி காங்கிரஸ் திமுக இல்ல காங்கிரஸ் பிஜேபி இல்ல கம்யூனிஸ்ட் நிலைப்பாடு. முல்லை பெரியாற்று உரிமை காங்கிரஸ் கம்யூனிஸ்ட் பாரதிய ஜனதா இந்த கட்சிகளின் நிலைப்பாடு ஒன்றும் இல்லை. கச்சத்தீவு மீட்பு கொடுத்ததுதான். தம்பியோட பேசல. அதேதான் சொல்லு. யாருடைய சொத்து? அப்பன் சொத்தாங்கோத்தா சொத்தா? இது என் தாத்தா சொத்து. சேதுபதி மன்னனுடைய என்னுடைய பரம்பரை நிலம். நீ தம்பி துறைமுருகன் சொன்ன இந்தியாவை நீ துண்டாட விடுகிறாய். நாங்கள் இந்திய நிலப்பரப்பை பெருசாக்க ஒரு முறை எடுத்து என் தாய் நிலத்தோடு சேருங்கிறோம். என்னைய பிரிவினைவாதிங்கிற. நீ கொடுத்தது அஞ்சு, நீ தேசியவாதிங்கிற. தேடாது என்னது? இப்ப ஒருவேளை எங்க அதிகாரம் இருந்துச்சு, இந்த கச்சத்தீவை பிரிச்சு எடுக்கிருச்சு. நீ கச்சத்தீவை நான் கேட்கலாம், அவன் விட்டுட்டு போயிடுவான்.